சாந்தா உனக்கு நான் சொல்ல நீ எந்த கதையை உண்மையா நீ மைண்ட்லயே எக்த்ரா இல்ல. என்ன சொல்ல வாரீங்க? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, இப்ப என்ன காலகட்டம், நான் என்ன சொல்ல வந்த நான் உனக்கு தவியா தெரியும். புள்ள ஒட்டியில நாங்கள் தனியா பேர்ந்து பெரிய பிரச்சனை வடிவா ஜோசி என்ன ஜோசி என்ன என்ன நான் குழந்தை பிள்ளை மாதிரி கதை கேட்கிறேன். உனக்கு தெரியாது இங்க என்ன நடக்குது பெருந்து இப்ப என்ன சிச்சுவேஷன் நடக்குது இந்த நாட்டுல. அப்ப என்ன ஏன் பேர்ந்ததை வச்சு கொண்டிருப்பான். இப்ப நாங்கள் இப்ப எழுதி விட்டா பிள்ளைகளுக்கு பின்னாடி இப்ப அத புறா பாக்கலாம்ப்பா. அவை அது முக்கியம் இல்ல. இப்ப இதை நாங்கள் இப்ப என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு சனம் ஒவ்வொன்று மன பீதியில தெரியுறாங்க. என்ன சொல்ல வாரீங்க? இப்ப என்ன சொல்ல வாரீங்க? இதைத்தானப்பா சொல்ல வாரேன். என்ன சொல்ல வாரேன்? இதுதான் அது சொத்து பத்துகளை இந்த பிள்ளைகள் பேரில் எழுதி விடுவோம். இப்போ எழுதி நாளைக்கு என்ன நடக்கும் உனக்கு என்ன நடக்கும் என்ன நடக்குதுப்பா இருந்தா போல சனங்கள் எல்லாமே என்ன நடந்து இருக்குது. யாருக்கு எழுத போறீங்க யாருக்கு எழுத போறீங்க எந்த பிள்ளைகள் தானே பாடு எழுத போறீங்க. என்ன வாரதுகள் அதுகளை தான் அழியா முடிச்சு வாழ போகுதுகள் அதுகளை கொண்டு வாழட்டும் பிரச்சனை இல்லை. என்ன மாட மாளிகை என்ன வச்சிருக்கிற கொஞ்சமா ஓகே கொஞ்சம் சரி அது நான் கஷ்டப்பட உழைச்சது அது போக கூடாது எந்த பிள்ளைகளுக்கு வைக்கணும். அத நான் இந்த நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் அதை யோசிச்சீங்களா? டிஸ்கஸ் பண்ணீங்களா? புள்ளைகளுக்கு எங்களுக்கு நாங்கள் வயதானாங்களப்பா புள்ளையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்களா? புள்ளைகள் என்ன போட்டு போட்டு வெறுத்து நான் வெறுத்து இல்ல. இங்க வா நீ உனக்கு நான் சொல்றது எல்லாத்தையும் இப்படிதான் நீ உனக்கு டவுன் உனக்கு நான் சொல்றது என்ன பகுத்தறிய தெரியாது. என்ன நீ எல்லாத்தையும் உங்க தலையில தூக்கி போட்டுக்கொண்டு நான் உன்னை புள்ளையாத்தான் நினைச்சு கொண்டு மாதிரி எனக்கு தெரியும். உங்க அக்கா தங்கச்சியில இருக்கிற பரிவு பாசம் என்ன இருக்குதோ இந்த கதையை நீ கேட்கறியோ இல்ல உங்க அக்கா தங்கச்சி சொன்னா மட்டும் கேட்கிற என்ன உறுத்துற